இந்த எடிட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சர்ப்ரைஸும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்குங்க. ஃபஸ்ட் எடிட் பண்ணவங்க வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராஜெக்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண சார் உங்களுக்கு வந்து பாஸ்கோடு மட்டும் சம்திங் கேட்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நான் வந்து பாஸ்கோடு வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த எடிட்டை ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக எனக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்குங்க. ஓகேங்களா? நிறைய பேர் எடிட் பண்ணுறீங்கல்ல, அந்த ஒரு லைக் மட்டும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் போட்டு விடுங்க. ஓகே, நான் நிறைய எடிட் நான் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் ட்ரெண்டிங்கில் சாங் வந்தால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. நான் அவ்வளோவா மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ட்ரெண்டிங் ஏதாச்சும் சாங் வந்தால் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சும்மா வேஸ்ட்டான ரீல்ஸில் ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, அவங்களுடைய போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறீங்க. அதில் ஷேர் வந்து பண்ணாதீங்க. பார்க்கல, ரெஸ்பான்ஸ் என்னால் பண்ண முடியல. கொஞ்சம் ட்ரெண்டிங் சாங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து பெஸ்ட்டான எடிட்டை வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் பிக்கை. ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பிக் இருக்கணும். அந்த பிக்கு இதே ஸ்டைலில் வேணும்னா ஒன்றுமே ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. இது மாதிரி எண்டுக்கு வந்து இப்படி சொல்லுதுன்னா இது மாதிரி பிக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கூகுள் ஜெமினிகிட்ட போய் கேட்டு பாருங்கள். அது வந்து கொடுக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிக் இருந்தால் அந்த பிக்கை வந்து ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னோட சஜஷன் பார்த்தா ஃபோட்டோ ரிமூவ்ன்ற ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. ரிமூவ் வந்து பண்ணி முடிச்சுன்னா பாஸ்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0011. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் வந்து போங்க. இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணினா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக் இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் எந்த பிக்கோ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணினா அந்த பிக்கு இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும். ஓகேங்களா? பர்ஃபெக்டான பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து செங்க் வந்து ஆகிடும். ஒருவேளை பிக்கு வந்து இது மாதிரி ரொம்ப பெருசாக வந்து ஆகிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் இங்கே ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிற பிக்கில் யூஸ் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டாக வந்து லெஃப்ட் ரைட்டு கரெக்டான பிக் வந்து கரெக்டாக வந்து எடுத்துருவாங்க. எடுத்து வந்து கலர் ஃபில்லை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எடிட் கம்ப்ளீட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எடுக்கணும்ல, மூவ்மெண்ட் எடுக்கிறதுனா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அதுக்கு ஸ்டார்டிங் வாங்க, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேமரா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்களா? அப்படியே இப்போ கீழே பார்த்தா ரெக்டாங்கிள் இருக்கும். ஜஸ்ட் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? ஃபோர்த் லேயர் காப்பி லேயர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த கேமரா லேயர் கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த லேயர் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு பேசன் ஸ்டைலில் எண்டில் ஒரு ஏரோ கொஞ்சம் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நான் கிளிக் பண்ணுறதுல ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல சாரி இந்த மூவ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் பண்ணிங்க. இது மட்டும் க்ரீனில் இருக்குது, மற்றெல்லாம் வந்து ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேசன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கேமரா எனேபிள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மூவ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் வந்து ஆயிக்கும். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சோடனே மேலே பாருங்கள் ரெசிஸ் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் ஜஸ்ட் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ரெஃபரன்ஸ் ரெட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுத்து இந்த எடிட்டிங் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எடிட்டிங் முடிச்சா லைக்கை போட்டுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்துருங்க. டாடா பாய்.